நேர்களை முக்கிய செய்தி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக தென்மண்டல ஐஜி கண்ணன் விளக்கம் அளித்திருக்கிறார். ஜெயக்குமார் உடலில் கடப்பாக்கல் கட்டப்பட்டிருந்தது, வாயில் பாத்திரம் கழுவும் ஸ்கிரப்பர் இருந்ததாக ஐஜி கண்ணன் தற்பொழுது அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறார். சைபர் கிரைம், தடய அறிவியல் துறை ஆகியோர் மூலம் தீவிர சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜெயக்குமார் குறிப்பிட்டிருந்த 32 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஐஜி கண்ணன் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண விவகாரம் தொடர்பாக ஐஜி கண்ணன் விளக்கம் அளித்திருக்கிறார். தற்பொழுது ஐஜி கண்ணன் அளித்த பேட்டியை நாம் காணலாம். ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருந்தது. காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் காணாமல் போயிருக்கிறதா வந்து ஒரு தகவல் கிடைச்சிது. அந்த பேசிஸில் 3ஆம் தேதி இரவு 9 மணிக்கு மேன் மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அப்படி பதிவு செய்யும் போதே வந்து ஒரு 2 லெட்டர் வந்து போலீஸுக்கு கிடைச்சிது. ஒன்று வந்து மரண வாக்கு மூலம் அப்படின்ற பேரில் ஒரு லெட்டரும், அது வந்து எஸ்பிக்காக எழுதப்பட்டு 30ஆம் தேதி கையெழுத்திடப்பட்டிருந்தது. பட் எஸ்பிகிட்ட வந்து சேரலை, கொடுக்கல. அது அந்த கம்ப்ளைண்ட் வர்ற வரைக்கும் அது எஸ்பி கைக்கு வரலை. அது ஒன்று இருந்தது. இன்னொன்று அவருடைய சிஸ்டர் சன்னுக்கு அவர் எழுதின ஒரு லெட்டர் ஒன்று இருந்துச்சு. அந்த சிஸ்டர் சன்னுக்கு அவர் எழுதின லெட்டரில் ஒரு குடும்பத்தினருக்கு கடைசியாக ஒரு குறிப்பும் சொல்லியிருக்காரு. அது ஒரு அப்பாலஜெட்டிக்காக ஒரு அந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று இருந்தது. அதில் முதல் ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருந்தது. காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் காணாமல் போயிருக்கிறதா வந்து ஒரு தகவல் கிடைச்சிது. அந்த பேசிஸில் 3ஆம் தேதி இரவு 9 மணிக்கு மேன் மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அப்படி பதிவு செய்யும் போதே வந்து ஒரு 2 லெட்டர் வந்து போலீஸுக்கு கிடைச்சிது. ஒன்று வந்து மரண வாக்கு மூலம் அப்படின்ற பேரில் ஒரு லெட்டரும், அது வந்து எஸ்பிக்காக எழுதப்பட்டு 30ஆம் தேதி கையெழுத்திடப்பட்டிருந்தது. பட் எஸ்பிகிட்ட வந்து சேரலை, கொடுக்கல. அது அந்த கம்ப்ளைண்ட் வர்ற வரைக்கும் அது எஸ்பி கைக்கு வரலை. அது ஒன்று இருந்தது. இன்னொன்று அவருடைய சிஸ்டர் சன்னுக்கு அவர் எழுதின ஒரு லெட்டர் ஒன்று இருந்துச்சு. அந்த சிஸ்டர் சன்னுக்கு அவர் எழுதின லெட்டரில் ஒரு குடும்பத்தினருக்கு கடைசியாக ஒரு குறிப்பும் சொல்லியிருக்காரு. அது ஒரு அப்பாலஜெட்டிக்காக அந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று இருந்தது. அதில் முதல் தென்மண்டல ஐஜி கண்ணன் அளித்த பேட்டியின் முழு விவரம் தொடர்பாக பேசுவதற்காக எமது செய்தியாளர் வனராஜ் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வனராஜ், தென்மண்டல ஐஜி கண்ணன் இந்த விவகாரம் தொடர்பாக வேறு என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார், விவரமாக சொல்லுங்கள். வணக்கம் ராஜேஸ்வரி. மிகுந்த பரபரப்பை தமிழகம் முழுவதும் கிளப்பி இருக்கும் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு கொலையா தற்கொலையா என இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை என தென்மண்டல ஐஜி கண்ணன் சற்று முன் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். இதுதான் முதல் தகவல். இந்த சந்தேக மரணம் கொலையாகவோ தற்கொலையாகவோ எந்த இறுதி முடிவுக்கும் நாங்கள் வரவில்லை என கூறிதான் இந்த பேட்டியை அவர் ஆரம்பித்தார். பின்னர் அவர் தெரிவிக்கும் பொழுது நாம் தெரிவித்த இதுவரை நமது சத்தியம் தொலைக்காட்சியில் தெரிவித்த அத்தனை கருத்துக்களையும் ஒன்று விடாமல் ஒன் பை ஒன்னாக தெரிவித்தார். 3ஆம் தேதி நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் காணாமல் போனதாக புகார் வந்தது. அதன் அடிப்படையில் இரவு 9 மணிக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்போது அவர்கள் புகார் கொடுத்த அவரது மகன் கருத்தையா 2 கடிதங்களை கொடுத்தார். அதில் மரண வாக்குமூலம் என கொடுத்த புகார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெயர் குறிக்கப்பட்டாலும் அது எஸ்பிக்கு கொடுக்கவில்லை. அன்றுதான் காணாமல் போன தகவல் கொடுத்த அன்றுதான் எங்களுக்கு அது கிடைத்தது. 4ஆம் தேதி காலை ஜெயக்குமார் உடல் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இன்று வரை இந்த நிமிடம் வரை அது சந்தேக மரணம் என வழக்கு பதிந்துதான் விசாரணை
விசாரணை நடைபெற்று வருகிறது. வேறு எந்த ஒரு செக்ஷனும் அதில் குறிப்பிடப்படவில்லை என்று மிக தெளிவாக தெரிவித்தார். நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி அவரது உடலில் கடப்பாக்கல் கட்டப்பட்டுள்ளது. அது அந்த மருத்துவ பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது வாயில் பாத்திரம் கழுவும் ஸ்கிரப்பர் இருந்தது. கிடைத்த தடயங்கள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது கிடைக்கப்பட்டுள்ள உடற்கூறு ஆய்வறிக்கை இன்டரிம் அறிக்கை, அது ஒரு இடைக்கால அறிக்கை என்றுதான் ஐஜி குறிப்பிடுகிறார். பிறகு ஜெயக்குமார் கடிதத்தில் தெரிவித்திருந்த 32 பேரிடமும் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது என ஐஜி தெரிவித்துக் கொண்டிருக்கும் போதே நாம் அனைத்து பத்திரிகையாளர்களும் அந்த கடிதத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவரிடம் விசாரணை நடத்தினீர்களா என கேள்வி கேட்டபோது இன்னும் அது நடைபெறவில்லை, ஆனால் விரைவில் நாங்கள் அவரிடமும் விசாரணையை மேற்கொள்வோம் என தென்மண்டல ஐஜி கண்ணன் தெரிவித்தார். முதல் கட்ட பிரேத பரிசோதனை தகவலில் கொலையா தற்கொலையா என எதுவும் முடிவாக சொல்லப்படவில்லை என்றே அவர் தெரிவித்தார். மேலும் முதற்கட்ட பிரேத பரிசோதனையில் காயங்கள் இருந்ததாகவும் இறந்த உடலை எரித்ததாகவும் எந்த தகவலும் இல்லை என ஐஜி கண்ணன் குறிப்பிட்டார். இந்த வழக்கில் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும். அதற்காக சயின்டிபிக் முறையில் மிக மிக தீவிரமான எந்த கொலை வழக்கையும் இந்த அளவுக்கு நாங்கள் விசாரித்ததில்லை. அந்த அளவுக்கு அதில் நாங்கள் எங்களது கவனத்தை செலுத்தி விசாரித்து வருகிறோம். DNA சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கிடைத்த கடிதம் தொடர்பாகவும் அறிவியல் தொடர்பான சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக பணம் தொடர்பான பிரச்சனை, அரசியல் தொடர்பான பிரச்சனை என அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள விஷயங்களை நாம் புறம் தள்ளிவிட முடியாது. அதன் அடிப்படையிலும் அனைவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடிய விரைவில் இந்த வழக்கு ஒரு முடிவிற்கு வரும். நாங்கள் அத்துணை அதிகாரிகளும் இரவு பகல் பார்க்காமல் நாங்கள் இந்த விசாரணையை முன்னெடுத்து வருகிறோம். அதனால் நீங்கள் எல்லாரும் கொஞ்ச நாள் இன்னும் இந்த இரண்டாவது அறிக்கை வருவதற்கு, சயின்டிபிக் ரீதியான அறிக்கை என ஐஜி கண்ணனால் குறிப்பிடப்பட்ட அறிக்கை வருவதற்கு 3 முதல் 4 நாட்கள் ஆகலாம். அதுவரை நாங்கள் பொறுத்திருக்கிறோம். எல்லா கோணங்களிலும் இந்த விசாரணை மிக மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார். குறிப்பாக அவர் குறிப்பிடும் போது இந்த 2 கடிதங்களில் இருக்கக்கூடிய சில கருத்துகள் எக்ஸாகரேட்டாக இருக்கிறது, மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறதாக ஐஜி கண்ணன் தெரிவித்தார். அவர் அந்த பேட்டி அளித்துக் கொண்டிருக்கும் போதே அதை குறிப்பிட்டார். எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த கடிதம் எக்ஸாகரேட்டட் என முடிவுக்கு வருகிறீர்கள் என நாம் கேட்டபோது அவர் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த விஷயங்களும் நாங்கள் 32 பேரிடம் விசாரணை நடத்திய அடிப்படையிலும் ஒரு சில விஷயங்கள் எக்ஸாகரேட்டடாக இருக்கிறது என மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டார். இது தவிர இந்த வழக்கில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் நான் தற்பொழுது பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்து விட்டேன். இதற்கு மேற்கொண்டு இருக்கும் தகவல்கள் விசாரணையை பாதிக்கும் என்பதால் யாரிடமும் எங்களால் உடனடியாக தெரிவிக்க முடியாது. இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நாங்கள் உங்களை அழைத்து அனைத்து விவரங்களையும் தெரிவிக்கிறோம். அதுவரை நீங்கள் பொறுத்திருங்கள் என கூறி தனது பேட்டியை நிறைவு செய்தார் கண்ணன். நன்றி ராஜேஸ்வரி. விவரங்களுக்கு நன்றி வனராஜ். நேர்களே, நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது தென்மண்டல ஐஜி கண்ணன் அளித்த பேட்டியின் விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் வழங்கிட பார்த்தோம். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சத்தியம் செய்திகளோடு.